Hello friends, எல்லாரும் வீட்ல சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Stay home, stay safe. Last video mutton liver fry எல்லாரும் வீட்ல பார்த்து ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வீடியோல சொன்ன மாதிரி நாங்க இன்னைக்கு ஒரு yummy, spicy and tastyயான mutton roast ரெசிபியோட வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து இப்போ நாங்க கேட்க போற क्वेश्चनக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ற பெஸ்ட் கமெண்ட்ஸை நாங்க எங்களோட நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்ப்ளே பண்றோம். இந்த வீடியோல பெப்பர் பவுடர் நாங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம், எத்தனை தடவை யூஸ் பண்ணிருக்கோம், உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாமா? Panstickry viewers எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை குக்கரில் போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மட்டன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சுங்க. 4th விசிலுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மட்டன் ரோஸ்ட்டோட ஸ்பெஷல் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகும் எடுத்துக்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் ரோஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டக்குன்னு மெயின் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வதங்கினதும் நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாகவும் நல்லாவும் வதங்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பெஷல் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண மசாலா சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மட்டனை ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் மசாலா பிடிக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கப் அளவுக்கு மட்டன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். மட்டன் ஸ்டாக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மட்டன் சூப்பராக வெந்து மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கு. கிரேவியாக சாப்பிட விரும்புகிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கறிவேப்பிலையும் கார்னிஷிங்காக சின்னதாக சாப் பண்ணி வச்ச மல்லி இலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மி, ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான மட்டன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குங்க. உங்களுக்கும் அப்படியே இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நொஸ்டாலஜிக்கான கேரளா ஸ்டைல் ஜாக் ஃப்ரூட் ஜாம் ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.